வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா அவளை வச்சு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கப் அவல், 2-3 ஏலக்காய், 1 கப் பால், 1 கப் சீனி, முந்திரி பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் நெய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற அவளையும் 2 ஏலக்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ சிகப்பு அவல் எடுத்துருக்கோம். நீங்கள் வெள்ளை அவல்னாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நொறுக்கி பாருங்கள். நொறுங்கிட்டுனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணலாம். ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற அவலை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வரலாம். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணிட்டு எடுத்து வரலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த அந்த நெய்யிலேயே இந்த பவுடரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 கப் பால் ஊற்றிக்கலாம். 1 கப் அவளுக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ 1 கப் பால் எடுத்தாச்சு. 3 கப் தண்ணி ஊற்றணும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற அவல் பொடியை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கட்டியாக ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனியை போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி போட்டோன்னே மறுபடியும் கொஞ்சம் இலகி வரும். நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா கலர் படும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய்யை நல்லா உறிஞ்சிட்டு இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்கும் போதில் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும்போதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட் ரெடி ஆகிட்டு பதம் என்னென்னா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போட்டால் ஒட்டாமல் வரணும். இப்போ அல்வா ரெடி ஆகிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அவல் அல்வா ரெடி ஆகிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அல்வா ரெடி ஆகிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.